ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற ஒரு வார்னிங், அச்சுறுத்தல், வார்னிங், இன்னும் சொல்லணும்னா புத்தி புகட்டல், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எச்சரிக்கையாக தான் பார்க்க முடியுது அந்த சந்திப்பு. எச்சரிக்கை தான் விடுத்துள்ளார்கள். சிக்கன் நெக்ன்றது ஒரு சிலிகுரி காரிடார் அப்படின்வாங்க. அது ஒரு இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெங்கால் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வடகிழக்கு ஒரு சின்ன நுழைவு, கோழி குறவழி மாதிரி தான் இருக்கும். அது நெரிச்சா எப்படி நெரிக்க முடியுமோ அது மாதிரி இந்தியாவை நெரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எண்ணோட்டமாக இருக்குது. இந்த 7 சிஸ்டர்ஸை வந்து குறவழியை நெரிச்சிட்டா சிலிகுரி இதை வந்து நாங்கள் மூடிட்டோம்னா நாங்கள் அட்டாக் பண்ணி நார்த் ஈஸ்ட் வந்து ஐசோலேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் எப்பயுமே இருக்குது எல்லாருக்கும். ரெண்டாவது, பங்களாதேஷ் தான் வந்து வங்காள விரிகுடாக்கு வந்து நுழைவாயில். சரி, அப்போது மற்றதெல்லாம் 7 சிஸ்டர்ஸை நீ கட் பண்ண போனால் ஒரு பக்கம் பிரம்மபுத்திரம், இன்னொரு பக்கம் டீஸ்டா வந்து கட் ஆகுது உன்னோட நிலப்பரப்பில். அந்த நிலப்பரப்பை வந்து இந்தியா என்றைக்கு வேணாலும் அதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். என்றைக்குமே பங்களாதேஷ் வந்து அதோட டிஎன்ஏ, அதாவது அதோட கரு எங்கேருந்து வந்து பாகிஸ்தான்லேருந்து, அந்த ஒரு டில்யூஷன், அதாவது ஒரு மாய உலகில் எப்பயும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த பாகிஸ்தான் டிஎன்ஏ கொண்டவர்கள். அது எங்கே இருந்தாலும் சரி, அது பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, அவங்க பிரிட்டனில் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயின். வணக்கம். ஜெயின் சார். பங்களாதேஷோடைய இன்டீரியம் தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய யூனஸ் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. ஸோ இந்த சந்திப்பிற்கு முன்னாடியே சீன அதிபரையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இந்த சந்திப்பிற்கு பின்னாடி நிறைய தகவல்லாம் பேசப்படுது. இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சந்திப்பை வந்து பல்வேறு கோணங்களில் பார்க்க முடியும். முதல் கோணம் பிஹேவியர் செல்ஃப் அப்படின்வாங்க. இந்த எல்கேஜி பிள்ளைங்க, 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க ஒழுங்காக கிளாஸை கவனிக்காமல், டீச்சர் சொல்கிறத கேட்காம தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தாங்கடான்னா, அப்போது டீச்சர் என்ன பண்ணுவாங்கடான்னா, ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு வார்னிங் கொடுப்பாங்க. அந்த ஒரு வார்னிங் சைன் அவன் பார்க்கலாம். ரெண்டாவது, யூனிஸை கேட்டு வாங்கின மீட்டிங்காகவும் இது. ஸோ வார்னிங் அப்படிங்கிறது வந்து மோடி அவர்களை போய் சந்திச்சதை எடுத்துக்கலாம். வார்னிங் அப்படிங்கிறது அப்படி இல்லை. யூனிஸ் வந்து சைனாவுக்கு போனார். அங்கே சைனாவில் யூனிஸுக்கு வச்ச அவருக்கு அந்த, அதாவது அவர் மீட்டிங் பேசும்போது ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது அவருக்கு என்ன இது போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அவர் பேரை முகமது யூனிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ்னு போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது அவரோட பொசிஷன் என்னன்னு கூட தெரியாமல் சைனா அவரை ட்ரீட் பண்ணி. சரி, சைனாவுக்கு போனார். என்னத்தை திருப்பி எடுத்துகிட்டு வந்தார்? என்ன கொடுத்தாங்க சைனா? இல்லை, அதான் கேள்வி. எதுக்காக இந்த மீட்டிங்? அதாவது பிம்ஸ்டெக் மீட்டிங்க்கு முன்னாடி சைனாவுக்கு போயிட்டு வந்தால் இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டலான்னு நினச்சாரு. இந்தியா கொஞ்சம் அது ஒரு கவுண்டர் பாய்ஸாக, அதாவது பிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு முன்னாடி சைனாவை சந்திச்சுட்டு வரும்போது நான் யார்கிட்ட இருக்கேன்னு தெரியுமா, நான் யார்கிட்ட பார்த்துட்டு வந்தேன்னு தெரியுமான்னு சொல்லி இதெல்லாம் டிப்ளமாட்டிக் பாஸ்டரிங் அப்படின்வாங்க. நீ இல்லைன்னா நான் வாழ முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீ இல்லைன்னா கூட என்னால் சைனாவை வச்சு நான் பொழைச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு பாஸ்டரிங் பண்ணுறதுக்கு. பட் அந்த பாஸ்டரிங் வந்து ஒர்க் ஆகலை. அதுதான் அடிப்படை உண்மை. மொத்த சந்திப்பே 40 நிமிஷம் தான் நடந்தது. இது அடிப்படையாக யூனிஸ் கேட்டு வாங்கின சந்திப்பு. அடுத்து பிம்ஸ்டெக்ன்ற அமைப்போட தலைவராக வந்து பங்களாதேஷ் தலைமை பொறுப்பு ஏற்றுக்க போகுது. ஆனால் அந்த தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டா கூட அது என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அது அடுத்த மீட்டிங், அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, பிம்ஸ்டெக் பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்ன பண்ணோன்ற அஜெண்டாவை கூட யார் செட் பண்ணுறா? பிரைம் மினிஸ்டர் செட் பண்ணல. ஏன்னா அவரோட அந்தஸ்துக்கும் அவரோட பொசிஷனுக்கும் யூனிஸிடம் பேச வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை, அமெரிக்காவால் திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் இல்லை. இப்போதைக்கு அவர் தான் அங்கே தலைமை ஆலோசகராக இருக்கார். ஸோ அதனால தான் நம்மளும் கூப்பிட்றோம். பிம்ஸ்டெக்கில் பங்களாதேஷ் ஒரு மெம்பராக இருக்கிறதுனால வந்திருக்காங்க. அது
நம்ம கூப்பிட்டோம்னா அவரை இது வரைக்கும் இந்தியா வந்து உச்சகட்ட பேச்சுவார்த்தைக்கு எதுக்காவது கூப்பிட்டுருக்காங்களா, இல்லை அவருக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை தான் இது வரைக்கும் வழங்கியிருக்காங்களா? ஓகே, இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா, முதல்ல அதாவது தலைமை ஆலோசகரா அவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி முதல்ல இப்பதான் 2 நாட்டு தலைவர்களே மீட் பண்ணிக்கிறாங்க. அதாவது மோடி அவர்களும் யூனுஸ் அவர்களும். பல வாட்டி யூனிஸ் கேட்டு பல வாட்டி நிராகரிக்கப்பட்டது அது. இல்ல இப்ப மட்டும் மீட் பண்றதுக்கான தேவை. பிம்ஸ்டெக்கோட மீட்டிங் நடக்கும்போது அப்போ அடுத்த பிம்ஸ்டெக் மாநாட்டு வரைக்கும் பங்களாதேஷ் அதோட பொறுப்பில், அதோட தலைவர் அவர் பொறுப்பில் இருப்பதனால், அந்த பொறுப்பில் தற்போது யூனிஸ் இருப்பதனால் மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால மீட் பண்ணாங்க. இது ஒரு விதமான மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவும் நினைக்கிறவங்க நினச்சிக்கலாம். இன்னொன்று வந்து 2 நாட்டுகளுக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகளை போக்குவதற்கான சந்திப்பாகவும் நினச்சிக்கலாம். இல்லை ஏன் மாதிரி ஆளுங்க நாங்கள் நினச்சிக்கிறது என்னடான்னா, ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற ஒரு வார்னிங், அச்சுறுத்தல், வார்னிங், இன்னும் சொல்லணும்னா புத்தி புகட்டல், எதுவானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு இது எச்சரிக்கையாக தான் பார்க்க முடியுது அந்த சந்திப்பு. எச்சரிக்கை தான் விடுத்துள்ளார்கள் மோடி இல்லை, ஜெய்சங்கரே விடுத்துள்ளார், மோடியும் விடுத்துள்ளார். ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் பிஎம் பேசியிருக்காரு யூனிஸ் அவர்களோட. அந்த மீட்டிங்கில் ஜெய்சங்கரும் இருந்திருக்காரு, பிரதமரும் இருந்திருக்காரு, யூனிஸும் இருந்திருக்காரு, யூனிஸோட மற்ற அவரோட அரசாங்கத்தின் அதிகாரிகளும் வந்திருக்காங்க. 3 முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று, எல்லா விஷயத்துக்கும் இந்தியாவை தப்பு சொல்கிறத முதல்ல நிறுத்திக்கும். 3 நாட்டில் நடக்கிறது, வெள்ளம் வந்தாலும் இந்தியா தான் தப்பு, விலைவாசி உயர்ந்தாலும் இந்தியா தான் தப்பு, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியா தான் தப்புன்னு சொல்கிறத நிறுத்திக்கும். ஓகே. 2வது விஷயம், பார்டரில் ஃபென்சிங்கை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு உங்களோட பங்களாதேஷ் கார்ட்ஸ், பார்டர் கார்ட்ஸ், அவங்கள வந்து சும்மா அச்சுறுத்தல் கொடுக்கறதோ இல்லை மிரட்டல் விடுறதையோ அது உங்களுக்கு நல்லதில்லை, அது தேவையற்ற பிரச்சனைகளை அதிகமாக்கும் சொல்லிட்டு 2வது இது சொல்லியிருக்காங்க. 3வது முக்கியமான கருத்து இந்தியா சொல்லியிருக்கிறது, அங்கே இருக்கும் மைனாரிட்டிகள், பங்களாதேஷில் இருக்கும் மைனாரிட்டி, குறிப்பிட்ட இந்து மைனாரிட்டிகள் உயிருக்கும் உடைமைக்கும் நீ தான் உத்தரவாதம் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மைய கருத்து. இந்த பிம்ஸ்டெக் சந்திப்புக்கு முன்னாடியே சைனா அதிபரை சந்திச்சிருக்காரு. ஸோ அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. அதாவது இந்த சிக்கன் நெக் அப்படிங்கிற பற்றிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா நிறைய தகவல்லாம் பார்க்க முடிஞ்சு, சமூக வலைதளங்களையும் நிறைய பேசப்படுது. ஸோ எதனால சிக்கன் நெக்ன்றது ஒரு சிலிகுரி காரிடார் அப்படின்வாங்க. அது ஒரு இந்தியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெங்கால் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு ஒரு சின்ன நுழைவு, கோழி குறவழி மாதிரி தான் இருக்கும். அது நெரிச்சா எப்படி நெரிக்க முடியுமோ அது மாதிரி இந்தியாவை நெரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எண்ணோட்டமாக இருக்குது. அந்த எண்ணோட்டத்தை ஷாஹீன்பாக் ப்ரொட்டஸ்ட் இந்தியாவில் நடக்கும்போது ஷர்ஜீல் இமாம்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படைவாத இளம் தலைமுறை இஸ்லாமிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறவர், அவர் இஸ்லாமியர்களுக்கும் தலைவர் அல்ல, இளம் 35 வயசையும் நான் இன்னும் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் 35 வயசில் அவனும் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல மாட்டான். குறிப்பிட்டு சொல்லணும்னா JNU இது மாதிரி சில யூனிவர்சிட்டி இருக்காங்க, மொத்தம் தான் 35-40 வயசானா கூட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்க முடியும். ஸோ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த 7 சிஸ்டர்ஸை அந்த குறவழியை நெரிச்சிட்டா சிலிகுரி இதை நாங்கள் மூடிட்டோம்னா நாங்கள் அட்டாக் பண்ணி நார்த் ஈஸ்ட் ஐசோலேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் எப்பயுமே இருக்குது எல்லாருக்கும். 2வது, பங்களாதேஷ் தான் வங்காள விரிகுடாக்கு நுழைவாயில். சரி, அப்போ மற்றதெல்லாம் கல்கட்டா, ஒரிசா, அட தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இதெல்லாம் வங்காள விரிகுடாக்கு நுழைவாயில் இல்லையா? இது எங்கே வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ அவர் அப்படி சொல்கிறதுக்கான தேவை சைனாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொன்னார். 2வது, இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்காக 7 சிஸ்டர்ஸை நான் கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னார். 7 சிஸ்டர்ஸை நீ கட் பண்ண போனால் ஒரு பக்கம் பிரம்மபுத்திரா, இன்னொரு பக்கம் டீஸ்டா கட் ஆகுது உன்னோட நிலப்பரப்பில். அந்த நிலப்பரப்பை இந்தியா என்றைக்கு வேணாலும் அதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ நீ சொல்கிற சோகால் சிக்கன்ஸ் நெக் பிக்கர் நெக்காக மாறிடும், எலிஃபென்ட்ஸ் நெக்காக மாறிடும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சிட்டகாங் கீழே பார்த்தோன்னா சிட்டகாங்கில் இந்த பக்கம் சிட்டகாங் வரைக்கும் அந்த ரக்கைன் ஸ்டேட், அதாவது மியான்மர் பார்டரில் இருக்குது பார்த்தீங்களா ரக்கைன் ஸ்டேட், அந்த ரக்கைன் ஸ்டேட்ன்ற மேப் அந்த இது பார்டரில் இருந்து சிட்டகாங் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் அங்கே தானே இப்போ நடந்துகிட்ருக்கு. பங்களாதேஷோட இராணுவமே அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளாத ஒரு சூழல் தானே பங்களாதேஷ்குள்ளே இன்றைக்கி நிலவிட்டுருக்கு. ஏன் நிலவிட்டு இருக்குன்னா, நீங்கள் அடிப்படையை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உள்நாட்டு கலவரங்களை அடக்கிறதுக்கு இராணுவத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இராணுவத்தோட தலையாய கடமை வந்து எல்லை பாதுகாப்பு. எல்லை பாதுகாப்புக்கு அவங்களால செயல்பட முடியல. அதே சமயத்தில் தேவையில்லாமல் இந்தியா வந்து வம்புக்கு வலிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரக்கைன் ஸ்டேட்டை வந்து கச்சின் ஆர்மியை வந்து வம்புக்கு இழுத்து வம்படியாக அவங்க கூட போயிட்டு பிரச்சனையை இழுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க வந்து அப்படியே உள்ள சிட்டகாங் காக்ஸ் பசார் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சிட்டகாங் வரைக்கும் வந்துடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் வந்து ஒரு இந்தியாவோட நிலப்பரப்பாக மாறுவதற்கான ஒரு அறிகுறி உண்டு. சப்போஸ் நார்த்தில், அதாவது நார்த் வெஸ்ட்டில் ஒரு புது பகுதியும் சவுத் ஈஸ்டில் ஒரு புது பகுதியும் பங்களாதேஷ்லேருந்து பிரிக்கப்பட்டால் மிச்சம் இருக்கும் பகுதி மட்டும்தான் பங்களாதேஷாக மாறும். ரெண்டாவது, பங்களாதேஷ் அடிப்படையாக நீங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னடான்னா, பிரம்மபுத்திரா நதி மீது இந்தியாவிலேருந்து அவங்க பங்களாதேஷ்குள்ளே டீஸ்டாவை நுழையும். கங்கா வந்து டீஸ்டாவை மாறும், மேக்னாவை மாறும். அதே மாதிரி பிரம்மபுத்திரா வந்து அவங்க இதுக்குள்ளே நுழையும் போது பல்வேறு இடங்களில் டீஸ்டாவை மாறும்போது அங்கே பல்வேறு இடத்துல வந்து அவங்க டேம்ஸை கட்டிட்டு வராங்க. பங்களாதேஷ் இது என்ன ஆகுது, லோயர் பேசின் என்ன சவுத்தில் போனால் அது லோயர் பேசின் சொல்லுவாங்க. லோயர் பேசின் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போது அந்த இடத்துல தண்ணி போய் ரீச் ஆக மாட்டேங்குது, ட்ரை ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு பேசின்குள்ளே தண்ணி வந்து ரீச் ஆகலைன்னா நுழைவாய் அதாவது கடலுக்குள்ளே போயிட்டு ஆறு கலக்கிற இடத்துல ஆறு கலக்காமல் தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல எது நிரப்பும்? அந்த வெற்றிடத்தை கடல் வந்து நிரப்ப ஆரம்பிக்குமா? கடல் வந்து அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் இப்படி போகும்போது தண்ணி விலகும். ஆனால் ஃப்ரெஷ் வாட்டரே வராமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சால்ட் வாட்டர் உள்ள நுழைய ஆரம்பிக்கும். சால்ட் வாட்டர் உள்ள நுழைய ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல செலினிட்டி அதிகமாகும், உப்புத்தன்மை அதிகமாகும். உப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா அது அந்த விளைநிலங்கள் மொத்தமாக அடிவாங்க. அப்போ அது அடுத்த கட்டம் என்ன ஆகும்? மக்கள், அங்கே இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து ஒன்று நார்த் ஆஃப் அவங்க இருக்கிற பகுதிக்கு நார்த்து அந்த சைடு போவாங்க, இல்லை ஈஸ்ட்டுக்கு போவாங்க, இல்லை வெஸ்ட்டுக்கு போவாங்க. சவுத்துக்கு கீழே வரத்துக்கு இங்கே சான்ஸ் இல்லை, கடல். ஸோ பங்களாதேஷ் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு பெரிய லெவல் மைக்ரேஷன் வரதுக்கான சான்சஸ் உண்டு. பங்களாதேஷ்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே மக்கள் இடம்பெயர்வதற்கான சான்ஸ் உண்டு. இதை வந்து பங்களாதேஷ் வந்து எப்படி அணுக போகிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல. அதே காலகட்டத்தில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, வக்கருஜமான் வந்து இராணுவ தளபதி, பங்களாதேஷோட இராணுவ போன தடவையே அதை பற்றி பேசியிருந்தோம். அவர் வந்து சீக்கிரமாக தேர்தல் நடத்தணுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். அந்த முடிவின் ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும், கலிதாசியாவோட பார்ட்டி பிஎன்பி, அது அவாமி லீக் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டியும் ரெண்டு பேருமே தேர்தலில் பங்கேற்க போகிறாங்க. இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது யூனிஸ் பிம்ஸ்டெக் மாநாட்டின் போது. இல்லை, இப்போ அங்கே என்னதான் உறுதிப்படுத்தினாலுமே நேற்று கூட அவங்களுடைய அவாமி லீக்குடைய அட்வொகேட்ஸ் வந்து நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க, இல்லீகலாக வழக்கு போட்டிருக்காங்க. கைது பண்ணாங்க தவிர்த்து டிடென்ஷனில் வைக்கிறது இல்லை. முன்ன மாதிரி இப்போல்லாம் அவங்க மேலே அடக்குமுறையோ இல்லை கொல்றதோ இல்லை அவங்க வீடுகளை சரமாரியாக தாக்கதோ இல்லை. ஏன்னா ஆர்மி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதோட முன்னோட்டம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார் கவுன்சில் எலெக்ஷன் எல்லாமே அவாமி லீக் வந்து தேர்தலில் ஜெயிச்சது, பங்களாதேஷ் ஃபுல்லாக நடந்த எலெக்ஷனில். அதில் வந்து யூனிஸ் கவர்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் எதிராக திரும்பி இருக்கிறதுனால யூனிஸ் கவர்மெண்ட்டும் சரி, அங்கே இருக்கக்கூடிய யூனிஸோட கைப்பாவைகளான, இன்னும் சொல்லப்போனால் யூனிஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவிரவாத அமைப்புகளான இஃபாசத்தே இஸ்லாம், ஜெமத்தே இஸ்லாமி, இஸ்புத் தெஹ்ரீர் போன்ற அமைப்புகள் யூனிஸ் அவருக்காக செயல்படுகின்றன, யூனிஸ்க்காக இந்த அமைப்புகள் செயல்படுகின்றன. அவர்கள் மீது எந்த கேஸும் போடக்கூடாதுன்ற ஒரு கட்டாயத்துக்காக இந்த மாதிரி ஜஹாங்கீர் ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள்துறை செயலாளர் அப்படி அவர் இருக்கார், அதாவது அட்வைசர், ப்ளஸ் நசீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹோம் செக்ரட்டரி, ஹிஸ்புத் தெஹ்ரீரோட தலைவர், இவங்களுக்கு அகெயின்ஸ்டெல்லாம் எந்த கேஸும் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க தற்காத்துக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி இது வந்து நம்ம பெருசாக இது பண்ணுறதுக்கான தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யூனிஸுக்கு சொல்லப்படாமல் சொல்லப்பட்டுள்ளது என்னென்றால், எவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் நடத்திட்டு உங்கள் இடத்த விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது. பிம்ஸ்டெக் சந்திப்பிலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, ஷேக் ஹசீனா வந்து விடுவிக்கணும், எங்களுக்கு நாடு கடத்தணும் எங்கள் நாட்டுக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாராமே. அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு யார் சொன்னா? ஜாயிண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் தான் வந்து இல்லை, அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆமாம், அதை பற்றியும் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
நெய்தர் கன்ஃபர்ம்ட் நார் டினைட். அந்த பேச்சு வந்திருக்கலாம். அந்த பேச்சு வந்து என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சொல்லாத பட்சத்தில் அதை வந்து நிராகரிச்சிருக்கலாம். யூனிஸை அதை இன்னும் சொல்ல போனால் யூனிஸுக்கு வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கலாம், முதல்ல நீ எலெக்ஷனுக்கு அடுத்துட்டு நீ போகலாம், உனக்குன்னு ஒரு பொசிஷனே இல்லை, அதை நீ கேட்க வேண்டியதுக்கு உனக்கு தார்மீக கடமை இல்லை, ஸோ அதற்கு நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இல்லை அப்படி அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்தை பற்றியுமே பேசியிருந்தாலுமே சப்போஸ் ஷேக் ஹசீனாவை இப்போ நாடு கடத்துறாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவை உள்ள தள்ளுறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்ல. ஸோ இதில் எப்படி நம்ம நாடு கடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ஒரு முகாந்திரம் இல்லை எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வந்துட்டீங்க? இல்லை கடத்தாட்டினாலுமே இப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து அப்போ ஃப்ரீ எலெக்ஷன் நடத்த போகிறது இல்லை, எலெக்ஷன் வந்து ஃப்ரீயாக நடத்த போகிறது இல்லை அப்படி நீங்கள் எப்படி நம்புறீங்க? அங்கே எலெக்ஷன் நடத்த வேண்டியது இராணுவம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு இருக்குது. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பியும் சரி அவாமி லீக்கும் சரி நாங்கள் எலெக்ஷனில் ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா யூனிஸ்க்கு என்ன இருக்குது? யூனிஸால் என்ன செய்ய முடியும்? ஸோ இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா, அவாமி லீக்கும் பிஎன்பியும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காங்க அப்படிங்கிற வந்துகிட்டு இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது யூனிஸ் வந்து அவர் நினைக்கிறாரு நாடு கடத்தும், முதல்ல அவரை நாடு கடத்திட்டாங்கன்னா அதெல்லாம் நடக்கலாம், நாடும் கடத்தலாம். பங்களாதேஷின் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ஜியாவுர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவங்களோட ஜனாதிபதி முஜிபுர் ரஹ்மான் அதுக்கு முன்னாடி சுட்டுக் கொல்லப்பட்டார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஷேக் ஹசீனா மீதே கொலை முயற்சி நடந்திருக்கு, நடக்காமல் இல்லையா? ஷேக் ஹசீனாவே வந்து நிறைய வாட்டி கொலை முயற்சி நடந்திருக்கு. ஸோ அதனால் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் போன வருடம் தொடங்கப்பட்டுச்சு இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட். ஸோ அப்போவே வந்து இந்த சிக்கன் நெக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் அப்போவே கோஷம்லாம் எழுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்படுதே. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, என்றைக்குமே பங்களாதேஷ் வந்து அதோட டிஎன்ஏ, அதாவது அதோட கரு எங்கேருந்து வந்து பாகிஸ்தான்லேருந்து அந்த ஒரு டில்யூஷன், அதாவது ஒரு மாய உலகில் எப்பயும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த பாகிஸ்தான் டிஎன்ஏ கொண்டவர்கள். அது எங்கே இருந்தாலும் சரி, அது பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, அவங்க பிரிட்டனில் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி, அந்த டிஎன்ஏ அது மாதிரி டிஎன்ஏ கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கற்பனை உலகத்தையே காலத்தை போக்கி கற்பனை உலகத்திலேயே அவங்க மறைஞ்சிருவாங்க. என்றைக்குமே நிஜ உலகத்தில் அவங்க வாழ மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சுக்மா கோர்னு ஒன்று இருக்குது, அங்கே சுக்னான்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஒரு கோர் கமாண்டர் இருக்குது, டெஸ்பூரில் டிவிஷன் கமாண்டர் இருக்குது, 10 அங்கே ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் இருக்குது. இத்தனையும் மிஞ்சி இந்தியாவோட சிக்கன் நெக் அவங்க கட் பண்ணோன்னு நினச்சாங்கடான்னா உன்னோட ஆர்மியோட மொத்த ஸ்ட்ரென்த் வந்து 1,60,000 ரிசர்விஸ்ட் எல்லாம் சேர்த்தா 2 லட்சம் சொச்சம் வரும். நம்ம இருக்கிற ஒரு 3 கோரை மொபிலைஸ் பண்ணால் உன்னால் தாங்க முடியாது. 4000 கிலோமீட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஆர்மி பத்தாது. 3 சைடு இந்தியா கிட்டத்தட்ட 10,000க்கு பங்களாதேஷில் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கோ அதோட மெயின் ஸ்விட்ச் இருக்கிறது வந்து மியான்மரில். நம்ம ஒரு ஆர்மி ஒரு புல்லட் ஃபயர் பண்ணாமல் கச்சின் ட்ரபிள்ஸ் ஃபயர் பண்ண அவங்க சுட்ட குண்டுகளுக்கே உங்களால் பதில் சொல்ல முடியாமல் உங்கள் இராணுவம் துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுச்சு. கரெக்டாக விட்டு ஓடிட்டாங்க. அப்பேற்பட்ட இராணுவம், பலசாலியான இராணுவம் பங்களாதேஷ் இராணுவம். அப்பேற்பட்ட இராணுவம் இந்திய இராணுவத்தை எதிர்கொள்ளுமா? ஓகே, இந்த யூனிஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி சைனாவோட ரோல் இருக்குன்னு நம்புறீங்களா? சைனா வந்து யூனிஸோட தேவை எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். யூனிஸ் வந்து தேவையாக இருக்கு இல்லை, யூனிஸ் கேன் பி அ நியூசன்ஸ் ஃபேக்டர். அதாவது ஒரு விதமான ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடும், இந்தியாவுக்கு தேவையற்ற ஒரு அசாதாரண ஒரு சூழலை நார்த் ஈஸ்டில் உண்டாக்கக்கூடும். அதுக்கு வேணும்னா உபயோகமாக இருப்பாரை தவிர்த்து இந்தியா வந்து நிலைகுலை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் பாகிஸ்தானுக்கே இல்லாதப்போ பங்களாதேஷ்க்கு எங்கே வரும்? அவங்களுக்கு தெரியும் யூனிஸோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு நல்லா தெரியும். அதனால தான் யூனிஸ் அங்கே என்னோ பெரிய இது சாதித்த மாதிரி போனார். கடைசியில் என்ன சாதிச்சுட்டு வந்தார்? எதை கொடுத்தாங்க சைனா? அவர் கேட்டது எதையும் கொடுக்கல. எதுவும் கொடுக்குறதுக்கும் அவங்க ரெடியாக இல்லை. ஏன்னா தேர் நாட் புட்டிங் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அவங்க வந்து யூனிஸையே நம்பி அவங்க வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணல. ஏன்னா யூனிஸ் எத்தனை நாள் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஒரு டவுட் இருக்குது சைனாக்கும். ஸோ யாரும் யூனிஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் இல்லை.
ஓகே சார். இப்போ இந்த பிம்ஸ்டெக் சந்திப்பிலேயே மோடி அவர்களும் யூனுஸ் அவர்களும் தனியாக சந்தித்தாங்க. ஸோ அந்த சந்திப்புக்கு முன்னாடி நிறைய தகவல் பேசப்பட்டது. குறிப்பாக என்ன சொல்லணும்னா அந்த ஹேண்ட்ஷேக் அந்த விவகாரம் வந்து ரொம்பவே பெரிதளவில் பேசப்பட்டுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஹேண்ட்ஷேக்? நீங்கள் அடிப்படையாக பார்க்க வேண்டியது டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பாவனைகள், வார்த்தைகள், இதற்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு டிப்ளமசியில். கை மேலோங்கி உங்கள் கையை கீழோங்கி கை கொடுங்களேன், கொடுங்க. இப்படி கொடுக்குறேன்டான்னா நீங்கள் வாங்கும் இடத்துல இருக்கிறீங்க, நான் கொடுக்கும் இடத்துல இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு அடிபணிஞ்சு போகணும்னு அர்த்தம். அதே வந்து சமநிலையில், எப்பவுமே டிப்ளமசியில் சமநிலையில் தான் கை கொடுப்பாங்க. சமநிலையில் கை கொடுக்குறோண்டான்னா அப்போது ரெண்டு பேரும் கரெக்டான அந்தஸ்தில் இருப்பவர்கள் நம் கை குலுக்கி கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே கையை வந்து கொடுக்கும்போது கிளஸ்பிங், அதாவது கையை இப்படி குலுக்குவாங்க, இப்படி பிடிச்சி குலுக்குனாங்கடான்னா நல்ல அழுத்தமாக. மோடி பிடிச்ச பிடி வந்து அழுத்தமான பிடி, அது இப்படி பிடிச்சிருந்தார். அந்த பிடியின் அர்த்தம் என்னடான்னா ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம குறவழி அவங்க நெரிக்கிறது இல்லை. அயன் ஹேண்ட் இன் வெல்வெட் க்ளவ். வெளியேருந்து வெளி தோற்றம் வந்து சாஃப்டாக இருந்தாலும் உள் தோற்றம் வந்து அந்த இரும்பு கை கொண்டு எங்களால் உன்னை ஒடுக்க முடியும், அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லக்கூடிய அறிகுறி தான் இந்த கை குலுக்கல் என்பது. இப்போ இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிற இது வந்து இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்கும்போது. ஸோ சார்க்கில் வந்து எல்லாருமே இதே அமைப்பு இருந்துச்சு. ஸோ ஏன் சார்க்கை விட்டுட்டு இங்கே பிம்ஸ்டெக்கை சந்திப்பிருக்கான காரணம் என்ன? சார்க்கை வந்து இனிமேல் வேணாம், பாகிஸ்தான் அதில் இருக்குங்கிறதுனால வேணான்னு ஒதுக்கிட்டாங்களோ? இல்லை, சார்க் என்னத்தை சாதிச்சுது? இல்லை, இப்போ பிம்ஸ்டெக்கு மட்டும் என்ன இது பொருளாதார ரீதியில் இதுக்கான தேவை இருக்கிறது. நார்த் ஈஸ்ட்டை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போக முடியும். இப்போ மீகாங், கங்கா மீகாங் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. மீகாங் ரிவரை வந்து நம்ம டெவலப் அதை ஒட்டி இருக்கக்கூடிய டேம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதை ஒட்டி இருக்கிற லாவோஸ் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியும், கம்போடியா லாவோஸ் வரைக்கும். நம்ம இந்த சைடு நார்த் ஈஸ்ட்லேருந்து இந்த சைடு லாவோஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்டான்னா கிட்டத்தட்ட சைனாவின் எல்லைக்கே நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லை, வியட்நாம் வரைக்கும் போயிடுறோம் இல்லை நம்ம. கம்போடியா, லாவோஸ், வியட்நாம். ஸோ நிலப்பரப்பில் சைனா வந்து இது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் சில்க் ரோடு தானே இது. சைனா அவன் போட்டான் பார்த்தீங்களா பார்டர் ரோடு, அதாவது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், பிஆர்ஐ. அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு கவுண்டர் தான் இந்த பிம்ஸ்டெக் இனிஷியேட்டிவ். இந்தியா, பங்களாதேஷு, தாய்லாந்து எல்லாரும் சேர்ந்து அந்த மொத்த பரப்பை வந்து நம்ம அந்த ட்ரேடை வந்து லேண்ட் பேஸ்ட் ட்ரேடாக மாற்றிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் வித் பொருளாதார ரீதியில் நார்த் ஈஸ்ட் வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும், தேவையற்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பங்களாதேஷ் போன்ற நாடும் மற்ற நாடுகளும் வந்து சேர்ந்து மணிப்பூர் என்ற பிரச்சனையை உண்டாக்கிச்சு. இப்போ ஒரு 10 நாள் 15 நாளில் ஆட்சியை வந்து கலைச்சப்புறம், ஜனாதிபதி ஆட்சியை அந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு பின்னாடியும் பங்களாதேஷ் உண்டு. இப்போ என்னாச்சு? இப்போ அமைதி எப்படி மணிப்பூரில் இப்போ ஒரு தாக்குதல் நடக்கிறது இல்லையே? இல்லை, எந்த விதமான ரோல்னு சொன்னாங்க கரெக்டாக இருக்கும். வெப்பன் சப்ளைக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மணிப்பூரை வந்து பேஸாக. அதாவது பங்களாதேஷ் நடத்திருந்த ட்ரக் ட்ரேடும் ஸ்மால் ஆர்ம்ஸ் ட்ரேடும் மணிப்பூர் வந்து ஒட்டி தானே நடந்துட்டு இருந்தது. நார்த் ஈஸ்ட்டுக்கு அது ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட்டில் ஒரு ஜங்ஷனில் தானே இருந்தது. அந்த ஜங்ஷன் வந்து இப்போ வந்து இராணுவத்து கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துகிட்டு வந்தப்புறம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய கச்சின் ரெபல்ஸை வந்து நம்ம துரத்தி அடிச்சிருக்கோம். இன்றைக்கி அது வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது, மணிப்பூர் குறிப்பிட்டு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. ஸோ பங்களாதேஷ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து இப்போ இல்லை, எப்போயுமே அசாம்லே ஆகட்டும், இல்லை பெங்கால், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இல்லை மற்ற நார்த் ஈஸ்ட் மாகாணங்களில் பங்களாதேஷ்க்கு எப்பயுமே வந்து ஒரு ரோல் இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரிவினைவாத சக்திகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் வெப்பன் சப்ளை பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் ட்ரேடை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக வந்து பங்களாதேஷ் வந்து அவங்களோட ரோல் இருந்திருக்கு. ஸோ இப்போது அது அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பின்னாடி இப்போ அதெல்லாம் ரொம்பவே சைலண்டாக இருக்குன்னு அப்படிங்க. அது கம்மியாக்கி இருக்கு கிட்டத்தட்ட. அது இப்போ ஒரு நியூஸும் வரது இல்லையே. இப்போ எப்படி சைலண்ட் ஆகிடுச்சு? இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் கூட மணிப்பூரை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போது. ஓகே, இப்போ இந்த பங்களாதேஷ்லேருந்து இங்கே சட்டவிரோதமாக ஊடுருவவங்களோட இன்னும் அதிகமாகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறீங்களா?
ஏன்னா தொடர்ந்து அந்த 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 இடத்துல ஒரு லேக் இருக்கிறதா பார்க்குறீங்களா இந்த கவர்மெண்ட்டில்? இல்லை, அது லேகுன்னு சொல்ல முடியாது. பார்டர் போரஸாக இருக்குது. 4100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியா பங்களாதேஷ் பல இடங்களில் ஃபென்சிங் நடக்கலை. ரெண்டாவது, எதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மதசார்பின்மை அப்படின்னு சொல்கிற போர்வையில் சில கட்சிகள் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸை நடத்திட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த பங்களாதேஷி ஊடுருவல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இல்லை, நம்ம வந்து செக்யூரிட்டியில் ரொம்ப அதுக்கு தான் அந்த செக்யூரிட்டி ஆங்கிள் பார்க்கறது இல்லையே. இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். இந்த கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும். இந்த கவர்மெண்ட் கொடுக்குது, பட் பார்டரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் கொடுக்குதா? வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்குதா? இல்லை, நம்ம இந்தியாவோட டெரிட்டரி பவுண்டரி ஃபுல்லாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே. போரஸா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. 4000 கிலோமீட்டர் ஃபென்சிங் பண்ண முடியல. அந்த ஃபென்சிங்கில் சில இஷ்யூஸ் இருக்குது. அதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேஸ் பை ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி முடிஞ்ச அப்புறம் ஒருவேளை இப்போது பாகிஸ்தான் இந்தியா எல்லையே பார்த்தீங்கன்னா ஐபிலேருந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது, ஆனால் எல்ஓசிலேருந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஏன்னா எல்ஓசி இஸ் நாட் ஃபென்ஸ்டு, அதனால் அங்கே இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் அதிகம்டான்னா, பல இடங்களில் வந்து குட்டி குட்டி ஆறுகளும் குட்டி குட்டி நீர் ஓடைகளும் நிறைய இருக்குது. நான் சொல்ல குட்டின்னு சொன்னால் குட்டி இல்லை, ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு கொஞ்சம் அகண்டு விரிஞ்சிருக்கும். தண்ணி நடுவில் எங்கே ஃபென்ஸை போடுவீங்க? இல்லை, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இந்த சட்டவிரோத ஊடுருவலுக்கு இவங்களுக்கு பின்னாடி தான் நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. எந்த ஒரு இது இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் ஆனது இல்லையே, இது பல ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. அவங்களோட கணக்கெடுப்பு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து அத்துமீறி ஊடுருவனவர்களோட கணக்கெடுப்பு. ரெண்டாவது, இங்கே ஆதார் கார்டுகள் வந்து யார் வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த திருட்டு ஆதார் கார்டுகள் அச்சிடும் ஆட்களையும் அந்த அச்சிடும் இடங்களையும் ரெய்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் ரெய்ட்ஸ் நடந்திருக்கு, அசாமில் நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ரோஹிங்கியாக்களுக்கும் அத்துமீறி நுழைந்த பங்களாதேஷ்களுக்கும் ஓப்பன் ஜெயில் ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் வந்து திருப்பி நாடு கடத்தணும், திருப்பி அனுப்பணும்னு சொல்லிட்டு திட்டத்தில் இருக்காங்க. அவங்க ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் இந்தியாவில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய இடங்களில் அவங்கள நம்ம பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா திருப்பூர் போன்ற பகுதிகளில் அவங்கள நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபில்ட்ரேஷன் வந்து ஹெவியாக தான் இருக்குது. அதுனா ரொம்ப இல்லை, நடக்கவே இல்லை, அது வந்து பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு காலகட்டங்களில் அது வந்து அதிகரித்துள்ளது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் அதாவது யூனிஸ் அரசு வந்ததின் காரணமோ என்னவோ தெரியல, அங்கே நடந்த சில சம்பவங்களால் பார்டரை வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக விஜிலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவரை எங்களுடைய தங்களை கருத்துக்களை வந்து நம்ம நன்றி. ஜெயின். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.